காக்னிட்டிவ் பயஸ்னா என்ன? காக்னிட்டிவ் பயஸ் நம்ம பிரெயினோட ஷார்ட்கட் மாதிரி. நம்ம பிரெயின் எல்லாத்தையும் ஆழமா யோசிக்க நேரமும் பொறுமையும் இல்ல. அதனால சில அசம்ஷன்ஸ் எடுத்துக்கும், சில குவிக் டெசிஷன்ஸ் பண்ணும். ஆனா இந்த ஷார்ட்கட்ஸ் சில சமயம் நம்மள தப்பு பண்ண வைக்கும். இந்த காக்னிட்டிவ் பயசஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் பை ஒன் நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஃபர்மேஷன் பயஸ். இது என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த நம்பி இருப்போம். நம்ம நம்புற விஷயத்த உறுதிப்படுத்துற மாதிரியான தகவல்களை மட்டும் நம்ம தேடுவோம். மத்த விஷயங்களை இது சரியில்லைன்னு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் கண்டிப்பா நம்ம எல்லார் லைஃப்லயுமே நடந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு ஒரு புது மொபைல் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அவருக்கு ஒரு பிராண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், அந்த மொபைல் தான் பெஸ்ட்னு ஒரு நம்பிக்கை. அவரு இப்போ என்ன பண்ணுவாருன்னா, சாம்சங்கோட நல்ல ரிவ்யூஸ் மட்டும் படிப்பாரு. யூடியூப்ல அதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க வீடியோஸ் மட்டும் பாப்பாரு. அதை விட வேற ஒரு பிராண்ட் பெட்டரா காமிச்சாங்கன்னா, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த பர்டிகுலர் மொபைல் பத்தி பார்த்தாருன்னா அதெல்லாம் பொய்ன்னு அவரே இக்னோர் பண்ணிடுவாரு. இததான் கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு பர்டிகுலர் ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஊர்ல இருக்க ஒரு தலைவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் சூப்பர்னு நீங்க உங்க மனசுல பிக்ஸ் ஆயிட்டீங்க. டிவில அந்த தலைவரோட ஸ்பீச் வருது. அவர் எவ்வளவு ஒரு விஷனா பேசுறாருன்னு சொல்லி அதை பார்த்து நீங்க பூரிச்சு போறீங்க. ஆனா அதே லீடர் பத்தி ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தா இதெல்லாம் ஃபேக், அப்போசிஷனோட சதின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. சோசியல் மீடியால அவருக்கு சாதகமான போஸ்ட் மட்டும் லைக் பண்ணுவீங்க. மத்தவங்கள இது ப்ரோபகேண்டான்னு சொல்லி மாத்திடுவீங்க. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயஸ். நம்ம நம்பிக்கைய சப்போர்ட் பண்றத மட்டும் அக்செப்ட் பண்ணி மத்தத ரிஜெக்ட் பண்றது. இந்த கன்ஃபர்மேஷன் பயஸ் ஏன் முக்கியம்? இது நம்மள ஓபன் மைண்டடா இருக்க விடாம பண்ணிடுது. நாம உண்மையை தேடாம நம்ம நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதுக்காகவே தகவல்களை ஃபில்டர் பண்ணிடுவோம். இதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ், பாலிடிக்ஸ் இல்ல கெரியர் டிசிஷன்ஸ்ல கூட தப்பு பண்ணிடலாம். உதாரணமா ஒரு ஜாப் இன்டர்வியூல ஒரு கேண்டிடேட்டை இவர் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டு அவருடைய ஸ்ட்ரென்த்தை இக்னோர் பண்ணிடுவோம். இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? எப்பவுமே ஆப்போசிட் சைடோட கருத்தையும் கேளுங்க. உங்க நம்பிக்கைக்கு எதிரான தகவல்கள் இருக்கான்னு தேடுங்க. நியூட்ரல் சோர்சஸ பாருங்க, அதாவது நடுநிலையான தகவல்களை தேடுங்க. பயஸ்ட் நியூஸ அவாய்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பனா டிபேட் பண்ணுங்க, ஆனா ஈகோவை விடுங்க. கன்ஃபர்மேஷன் பயஸ் பத்தின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. தேங்க்யூ.